அதாவது அக்டோபர் 27, 2024 வீசாலையில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு போட்டார். அன்னைக்கும் அவருக்கு ஞாபகம் வரல. தலைவர் கேப்டன் அவர்கள் சுமார் ஒரு 7 வருட காலங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அன்னைக்கும் அவருக்கு கேப்டனுடைய ஞாபகம் வரல. அதுக்கு முன்னாடி செந்தூரபாண்டி படத்தில் நடித்ததுனால தான் இவர் பட்டி தொட்டி எல்லாமே தெரிய வந்துச்சு. ஏன்னா கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ஒரு 100வது படம் ஒரு மாஸ் படத்தை கொடுத்தவர் கேப்டன். ஐ திங்க் 102வது படம் செந்தூரபாண்டி. எந்த ஒரு நடிகருக்கும் 100வது படம் வெற்றிகரமாக ஓடியதாக சரித்திரமே கிடையாது தமிழ் சினிமா உலகில். அதில் திரு சிவாஜி சாரோட நவராத்திரி ஆகட்டும், எம்ஜிஆர் சாரோட ஒளிவிளக்கு ஓடிச்சு, பட் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிடையாது. அதே போல் திரு ரஜினி சாரோட ராகவேந்திரா, அதே போல் கமல் சாரோட ராஜபார்வை. ஸோ இதே மாதிரி நிறைய பேரோட 100வது படம் சொல்லலாம். சத்யராஜ் சாரோட 100வது படம் வில்லாதி வில்லன் ஐ திங்க் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட படங்கள்லாம் ஓடலை. பட் கேப்டன் அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டிலாம் பட்டைய கலப்பன படம். 102வது படம் இவங்க இது திரு விஜய் சாரே என்கிட்ட நேரடியாக சொன்னது. அடையாறில் அவருடைய ஆஃபீஸில் வச்சு என்கிட்ட நேரடியாக சொன்னது. ஏன்னா முதல் படம் நாளைய திருப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் விஷ்ணு அப்படிலாம் ஒரு 4 படம் நடித்து பயங்கர கடன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 45 லட்ச ரூபா கடன் இருந்ததாகவும், ஒன்று சென்னையில் இருக்கிற வீடு எல்லாம் விற்று அந்த கடனை அடைக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் தயாரித்து அந்த படத்தில் வர லாபத்தை வச்சு அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. எத்தனையோ உச்ச நட்சத்திரங்கள் பெரிய நடிகர்களுடைய பின்னாடியெல்லாம் டேட்டு கேட்டார் திரு எஸ்ஏசி சார். யாருமே டேட்டு கொடுக்கல. அப்போது அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் யார்கிட்டயோ கேட்குறீங்களே விஜய் தம்பிகிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்போ இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. கேப்டன் ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. ஃபோனில் விஜய், நான் உன்னை பார்க்க வரணும், எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டவுடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஷூட்டிங்லேருந்து நேரடியாக அடுத்த 10வது நிமிஷம் வந்துட்டார். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏவிஎம் டு அவருடைய சாலிகிராம பழைய வீடு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாருங்க. சார் நீங்கள் ஃபோனில் உதவின்னு கேட்டீங்க சார், அதனால தான் நான் வந்துட்டேன். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நான் வந்துருப்பேனே விஜயின்னு கேட்டிருக்கிறாரு டைரக்டர். இல்லை எனக்கு ஒரு உதவின்னு வந்துருப்பேனே விஜயின்னு கேட்டிருக்கிறாரு டைரக்டர். இல்லை எனக்கு ஒரு உதவின்னு வேணும்னு நீங்கள் கேட்டீங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி பையனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் அந்த படத்தில் நடித்து கொடுங்க அப்படின்னு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ எப்போவுமே டேட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த படங்கள் 1 படம் 2 படம் 3 படத்துக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. இவர் டாப் ஹீரோ, நம்ம 100 படம் மேலே நடித்த ஹீரோ. அப்போ இவர் கேட்குறாரு, எத்தனை நாள் டேட்டு வேணும் அப்படின்னு. எனக்கு ஒரு 12 நாள் டேட்டு வேணும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் எந்த டேட்டுன்னு சொல்லுங்கள், அந்த டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.